ஹலோ, இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும். கடை முடிச்சாச்சு, மணி 2:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன அப்படின்னா, நான் தான் பேங்க் வேலையாக ஒரு 2-3 நாளாக அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 4-5 நாளாக. இன்னைக்கு பேங்க்கு போயிருந்தேங்க. சரி போகலாம், நம்மளே நம்ம தானே பார்த்தாகணும், முடியலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு காலையிலே கால் பண்ணி இல்லையா நீங்கள் வந்ததாகணும் அப்படின்ட்டாங்க. போயாச்சு. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க, 1.5 மணி நேரமே ஆயிடுச்சுன்னு வைங்களேன். வெயிட் பண்ண வச்சாங்க. சரி முடியலைன்னு உட்காந்துருந்தேன். இதை தயவுசெய்து இதை எல்லாரும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணல அடுத்த விஷயம் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு வயசான 2 அம்மா, ஒரு அக்கா, இன்னொரு ஒரு 4-5 பேர் சலான் ஃபில் பண்ண தெரில, ஏடிஎம்முக்கு புக்குக்கு லெட்டர் எழுத தெரில, கொஞ்சம் எழுதி தரீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. என்னால் முடியலை, ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிலன்னு கேட்குறாங்க. நம்ம இதில் என்ன வந்துட போகுது சரின்ட்டு போய் நாங்கள் இருந்த வரைக்கும் என்னால் இது நான் நல்ல பேர் எடுக்கிறக்காண்டி சொல்லலைங்க, மனிதாபிமானம் வேணுங்க நமக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டே தான் இருந்தேன் அங்கே இருந்த வரைக்கும் எல்லாத்துக்குமே. ஒரு வயசான அம்மா ஃபோட்டோ ஒட்ட தெரிலன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஒட்டி கொடுப்பா அப்படின்னு, சாமி ப்ளீஸ் சாமி தயவு பண்ணி இதை ஒட்டி குடியான்னு அவ்வளோ கெஞ்சுறாங்க. அந்த அன்னைக்கு கண்டுக்கவே இல்லைங்க கொஞ்சம் கூட. இத்தனைக்கு எங்கானவர் பதில் கூட சொல்லலை, செல்ல நோண்டிட்டு இருக்காரு. பாவம் இல்லையா? என்னம்மா மனிதாபிமானம்லாம் செத்து போச்சாம்மா அந்த உலகத்தில், என்னம்மா நம்ம உலகம் இப்படி மாறிக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா அவ்வளோ சொல்லி சங்கடப்பட்டாங்க. நினச்சி பாருங்களேன், நம்ம அந்த இடத்துல இல்லாதப்பா நம்ம அம்மா அப்பாவுக்கும் எழுத தெரிலனா யாரோ ஒருத்தர்கிட்ட இப்படி தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த அம்மா அப்பாவை அவங்கள பாருங்க, ஏன் அவங்கள அந்த இடத்துல வச்சு பார்க்க உங்களுக்கு தோணலை? நான் ஒட்டி கொடுத்துட்டு விடுங்கம்மா, நிறைய பேர் இப்படிதாம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்படுறாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? தயவு செய்து இப்படிலாம் இருக்காதீங்க. நீங்க உங்களால முடிஞ்சதை 4 பேருக்கு செய்யுங்க. கடவுள் இருக்காரு, அவரு மற்றவங்க மூலியமா நமக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாருங்க கண்டிப்பா. இதை விட எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மிக்க நன்றி.